வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மசால் வடை எப்படி செய்யறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க மசால் வடை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மசால் வடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புக்கு தேவையான வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நான் மிளகாயை தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மிளகாய் பூண்டு சோம்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம ஊற வச்ச கடலை பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறன்னு 1-2 பல்ஸ் மோடில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். 2 தடவையாக நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1-2 இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைப்படாமல் இருக்கும், இது போல் அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்க பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி போட மறந்துட்டேன். இஞ்சி ஒரு அரை சைஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி தோல் சீவி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இதையும் பல்ஸ் மோடில் வச்சு 1-2 குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பருப்பை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ வடையை நம்ம மாவு எடுத்து தட்டி போட்டுருவோம். அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயில் போடுறப்போ உதிரியாக வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி விட்டுருங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துருவோம்.
இப்போ ரெண்டாவது திருப்பி போட்டுருவோம். இப்போ செகண்ட் திருப்பி போட்டதையும் எடுத்துருவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மசால் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மசால் வடை எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் சமயத்தில் சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் சமயத்தில் நோன்பு வச்சுருப்பாங்க. நோன்பு கஞ்சி கூட நம்ம இந்த வடை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.